பலரும் குறைந்த சிபில் மதிப்பெண் இருந்தால் எந்த வங்கியிலும் கடன் கிடைக்காது என்ற ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கிறார்கள். உண்மையில் சரியான திட்டமிடலுடன் வெறும் 3 மாதங்களுக்குள்ளேயே உங்கள் சிபில் மதிப்பெண்ணை தற்போது 650க்கும் குறைவாக இருந்தாலும் 750க்கும் மேல் உயர்த்தி வங்கிகள் உங்கள் வீட்டுக் கடன், வாகனக் கடன் அல்லது தனிநபர் கடன் விண்ணப்பத்தை ஒருபோதும் நிராகரிக்காதபடி செய்ய முடியும். எப்படி என்று பார்ப்போம். முதலில் உங்கள் சிபில் மதிப்பெண் ஏன் குறைவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான முதல் படி உங்கள் கடன் அறிக்கையை கிரெடிட் ரிப்போர்ட் பெறுவதுதான். இந்திய ரிசர்வ் வங்கியின் இணையதளம் மூலமாகவோ அல்லது சிபில் நிறுவனத்தின் தளத்திலோ ஆண்டுக்கு ஒரு முறை இதை இலவசமாக பெறலாம். இதில் உங்கள் பழைய கடன் நிலுவைகள், தாமதமான கட்டணங்கள் போன்ற அனைத்து தகவல்களும் இருக்கும். இதை கவனமாக சரிபாருங்கள். அடுத்து, இந்த கடன் அறிக்கையில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். நடைமுறையில் வங்கிகள் செய்யும் சில உள்ளீட்டு தவறுகளாலேயே பலரது சிபில் மதிப்பெண் தேவையில்லாமல் குறைவாக இருப்பதுண்டு. இதை சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது கடன் தகவல் நிறுவனத்திடம் முறையிட்டு சரி செய்ய வேண்டும். இறுதியாக, சிபில் மதிப்பெண்ணை கணிசமாக உயர்த்த இந்த 3 வழிகளை பின்பற்றுங்கள். முதலாவது, நிலுவைகளை செலுத்துங்கள். சிறிய கடன் அட்டை நிலுவைகள் இருந்தால் அதை முதலில் செலுத்திவிடுங்கள். இரண்டாவது, சரியான நேரத்தில் தவணை செலுத்துங்கள். உங்களிடம் உள்ள எந்த கடனின் மாதாந்திர தவணைகளையும் EMI தாமதிக்காமல் சரியான தேதிக்கு முன்னரே செலுத்துங்கள். இது சிபில் மதிப்பெண் உயர்வுக்கு மிக முக்கியம். TNVP போன்ற பயன்பாட்டு கட்டணங்களை கூட சரியான நேரத்தில் செலுத்துவது உங்கள் நிதி ஒழுக்கத்தை காட்டும். மூன்றாவது, கடன் அட்டை பயன்பாட்டை கட்டுப்படுத்துங்கள். கடன் அட்டையின் மொத்த வரம்பில் 30%க்கும் குறைவாகவே பயன்படுத்துங்கள். உதாரணமாக, 1 லட்சம் ரூபாய் வரம்பு உள்ள அட்டையில் 30,000 ரூபாய்க்கு மேல் பயன்படுத்த வேண்டாம். இந்த ஒரு பழக்கம் மட்டுமே உங்கள் சிபில் மதிப்பெண்ணை 50 புள்ளிகள் வரை உயர்த்த உதவும். ஆனால் இந்த ரகசியங்களை வங்கியில் யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள்.